ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா மசாலா பால் தான். மசால் பால் எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸோட பெனிஃபிட்ஸ் பார்த்துடலாம். இந்த பால் குடிக்கிறனால நம்மளுக்கு ட்ரை காஃப் இருந்தாலும் போகும். அதே மாதிரி தூக்கம் சரியாக வரலையா நைட் டைமில் குடிச்சிங்கன்னா அந்த நைட் டைமில் வந்து நல்லா தூக்கம் நல்லா வரும். அதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மஞ்சள், இஞ்சி, மிளகு, பால், இது 4 வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெனிஃபிட் பார்த்துடலாம். மஞ்சளோட பெனிஃபிட், இதெல்லாம் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால கோல்ட் அண்ட் காஃப் வராமல் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. டர்மரிக்கில் ஆன்டிபாக்டீரியல், ஆன்டிவைரல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கனால கேன்சர் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுது. கேன்சர் வந்தாலும் ஹை ரிஸ்க்காக கொண்டு போகாமல் இருக்கிற ஸ்டேஜ்லேயே ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஹார்ட் டிசீஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. மெமரி அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் டர்மரிக். ஜாயிண்ட் பெயின் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வந்து ஏஜட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் ஜாயிண்ட் பெயின் வரும்ல, அப்போ அதுக்கு வந்து நம்ம டர்மரிக் வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்தோம் ப்ரிவென்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு மிளகோட பெனிஃபிட் பார்த்துடலாம். மிளகுல ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கனால கோல்ட் அண்ட் காஃப் வராமல் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. பிரெயின் ஃபங்க்ஷனை ப்ராப்பராக வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகுது. பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் ஆகிறதுக்கும், கொலஸ்ட்ரால் இருந்தால் கரையத்துக்கும், வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு மிளகு யூஸ் ஆகுது. கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கனால கேன்சர் வராமல் நம்ம பாடியில் ப்ரொடெக்ட் பண்ணுது மிளகு. சைனஸ் அண்ட் ஆஸ்மா வராமல் கண்ட்ரோல் பண்ணது மிளகு சாப்பிட்றதுனால. சைனஸ் அண்ட் ஆஸ்மா இருக்கவங்க கூட டெய்லி மிளகு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அதை வந்து அதிகப்படுத்தாமல் இருக்கிற லெவல்லே வந்து கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு இஞ்சியோட பெனிஃபிட் பார்த்துடலாம். இஞ்சியில் நிறைய நியூட்ரிஷன் அண்ட் பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் இருக்கனால பாடி அண்ட் பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்க யூஸ் ஆகுது. மசில்ஸ் பெயின் இருந்தாலும் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. டயர்ட்னஸ் இருந்தாலும் அது வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஜிஞ்சர் வந்து யூஸ் ஆகுது. கேன்சர் வராமலே ப்ரிவென்ட் பண்ணுது. பீரியட்ஸ் டைமில் வர பெயினை கூட வராமல் நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணோம் இஞ்சி சாப்பிட்றதுனால. இவ்வளோ பெனிஃபிட் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது வாங்க பார்க்கலாம். பாலை ஒரு பவுலில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சியும் மிளகையும் நம்ம இடித்து வச்சுக்கலாம். மஞ்சள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும் ஒரு நாளைக்கு, அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அதிகமாக யூஸ் பண்ணோம்னா அல்சர் ஃபார்ம் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு டம்ளர் பால், இஞ்சியும் மிளகையும் நான் இடித்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இப்போ ஒரு சாஸ் பேனில் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி, மிளகு, மஞ்சத்தூள், இது 3த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரணும். கொதி வரப்போ நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டம்ளர் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற வரலும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி கொதித்து மேலே வரும். மேலே வரப்போ ஸ்லோ பண்ணிக்கோங்க. திரும்ப அகெயின் வந்து இந்த மாதிரி 3 டைம்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துட்டு சர்விங் கப்பில் மாற்றிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து ரீச் ஆகும். மேலே லைட்டாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சூப்பரான மசாலா பால் ரெடி ஆகிடுச்சு. இது நைட் டைமில் குடித்தா நல்லா தூக்கம் வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.